ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ஜாப்புக்கான 2025க்கான காலி பணியிடங்களை பற்றி தான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டம் விண்ணப்பிக்கலாமா, என்னென்ன ஜாப்புக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, எப்போ விண்ணப்பிக்கலாம், உங்களோட மாவட்டத்திற்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2024க்கான ரேஷன் ஜாப்புக்கு இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களுக்குமே ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. செலக்ட் ஆனவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடையில் இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் இன்டர்வியூக்கு கேட்குறாங்க, சேல்ஸ்மேனுக்கு என்ன கேள்விகள் கேட்குறாங்க, பேக்கர்ஸ் ஜாப்புக்கு என்ன கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் நமக்கு தேங்க் பண்ணாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஜாப்லேயும் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் அறிவிக்க போகிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் 38 மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் அறிவிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் 6000லேருந்து 7000 வேக்கன்சிஸ் வரை வரப்போகுது. அதாவது ஒவ்வொரு மாவட்டம் 38 மாவட்டங்களுக்கும் சேர்த்து 6000லேருந்து 7000 வேக்கன்சிஸ் வரப்போகுது அப்படின்ற நியூஸை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னா 6503 வேக்கன்சிஸ். அதாவது ஓவரால் தமிழ்நாடுக்கு 6503 வேக்கன்சிஸ் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக அவங்க அறிவிக்க போகும்போது இந்த வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக சேலம் மாவட்டம், மதுரை மாவட்டத்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா 300லேருந்து 400 வேக்கன்சிஸ் வரை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே 100க்கு குறையாமல் பார்த்திங்க அப்படின்னா கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் வேக்கன்சிஸ் அதிகமாகவே இருக்குது. சேல்ஸ்மேனை பொறுத்தளவில் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதாவது 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 6250 ரூபா உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ்மேன்ஸ் பேக்கர் 10th முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதே சேலரி தான் கிடைக்கும். நீங்கள் 10th முடித்தாதான் 10th மட்டும் முடித்தா 12th மட்டும் முடித்தா இந்த வேலை கிடைக்குமான்றது கிடையாது. நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். எந்த டிகிரி படித்தாலுமே தாராளமாக நீங்கள் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை கிடைக்கும். இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10th 12th இல்லை டிகிரி நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபெயில் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட், எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் இந்த ரேஷன் கடை ஜாப்புக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் 18 வயசுலேருந்து 56 வயசு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 18 வயசுலேருந்து 56 வயசு வரை கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுன்றதே கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா மென்னுக்கும் உமனுக்கும் நான் சேர்த்தே தான் சொல்கிறேன். யாராக இருந்தாலுமே 56 வயசு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் போகணும், எப்படியான ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய சொந்த ஊர்லேயே, உங்களுடைய மாவட்டத்தில், உங்கள் சொந்த ஊரில், உங்களுக்கு அருகாமையில் உள்ள ரேஷன் கடையில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. வருடத்திற்கான சேலரி எவ்வளவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா
பேசிக்காக உங்களுக்கு 6000லேருந்து 19,000 வரை உங்களுக்கு சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், அப்புறம் வந்து டைரக்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இன்டர்வியூ மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ரிட்டன் எக்ஸாம் அப்படின்ற ஒன்று அவ்வளோவா வந்து வைக்கலை. இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து போதும். இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்க, உங்கள்கிட்ட ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, முன்னுரிமை சான்றிதழ் இருக்குது, நான் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், இல்லை வந்து விடோ கேட்டகரியை சேர்ந்தவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க முன்னுரிமை கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வழங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 2025-26ஆம் ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு ரேஷன் கடை வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிஃபோர் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிடலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப வேகமாக நடக்க போகுது. ஸோ 38 மாவட்டங்களுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மாவட்டத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட மாவட்டத்தில் வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்றது தெரியும். மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் 85 வேக்கன்சிஸ், தூத்துக்குடி மாவட்டம் 141, திருச்சிராப்பள்ளி 231, திருநெல்வேலி 98, திருப்பத்தூர் 75, திருப்பூர் 240, திருவள்ளூர் 237, திருவண்ணாமலை 376, திருவாரூர் 182, வேலூர் 168, விழுப்புரம் 244, விருதுநகர் 164, மயிலாடுதுறை 150. இந்த மாதிரியான ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி 134, கரூர் வந்து 90, கிருஷ்ணகிரி 146, மதுரை 163, நாகப்பட்டினம் 98, நாமக்கல் 200, நீலகிரி வந்து 67, பெரம்பலூர் 58, புதுக்கோட்டை 135, ராமநாதபுரம் 144, ராணிப்பேட்டை 118, அப்புறம் சேலம் 276, சிவகங்கை 103, தென்காசி 83, திருவாரூர் 200. மாதிரியான தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் நமக்கு வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களோட ரேஷன் கடை மாவட்ட வாரியான ரேஷன் கடை வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறை வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கா வரலையா அப்படின்றது வந்து தெரியும். மறக்காமல் வந்து நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.